போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சாமுராய் கில்ட சேர்ந்தவங்கள இவங்க கூட சேர்ந்து உள்ள போகிறதுக்கு அலோ பண்ணியிருப்பான். பதிலுக்கு அந்த சாமுராய் லீடரும் கோவப்படுறத நிறுத்துங்க கிம், இந்த ஃப்ளோரை எங்க கூட சேர்ந்து நீங்க கிளியர் பண்றதன் மூலியமா உங்களுடைய ரெப்புடேஷனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறோம், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுராய் கில்ட சேர்ந்தவங்க இவங்களை கடந்து போக உடனே கிம்மும் ஹீரோவை பார்த்து, இப்ப எதுக்கு இவங்கள நம்ம கூட சேர்ந்து கிளைம் பண்றதுக்கு அலோ பண்ண, இவங்களால நமக்கு என்ன ஆபத்து வேணா வரலாம், அதனாலதான் இவ்வளவு நாளா இவங்கள அலோவ் பண்ணாம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், லீடர் கிம், ஒருவேளை நான் உங்களுக்கு ஓகே சொல்லலைன்னா நீங்க கண்டிப்பா அவங்கள உள்ள விட்டுருக்க மாட்டீங்க கரெக்டா? உடனே அவனும், அது உண்மைதான், எப்படிப்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் அவங்கள கண்டிப்பா உள்ள விட்டுருக்க மாட்டேன், இங்கேயே அவங்கள தடுத்து நிறுத்திருப்பேன். பதிலுக்கு இவனும், நீங்க சொல்றது கரெக்ட் தான் கிம், ஒருவேளை நம்ம அப்படி பண்ணியிருந்தோம்னா அது நமக்கு நல்லதா முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஹீரோ ஆகணும்னு பாக்குறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அடுத்தவங்களுடைய ஃபுட்ல கைய வச்சா என்ன ஆகணும் நம்ம காட்டணும்ல. இதை கேட்ட கிம்மும் அவன் மனசுக்குள்ள என்னதான் பிளான் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போதே ஹீரோ அந்த லேபரேத்துக்குள்ள போக மத்தவங்களும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த கிரேட் டெம்பிளுக்குள்ள நுழையும் போதே என்ட்ரன்ஸ்ல நிறைய சிலைகளை பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே நமக்கு முன்னாடி இந்த லேபரேத்தை சேலஞ்ச் பண்றதுக்காக வந்த பிளேயர்ஸ். உடனே மத்தவங்களும் இவங்களெல்லாம் பழையபடி மாத்த முடியாதான்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீங்க அவளுடைய கண்ணை நேருக்கு நேர் பார்த்தாலுமே உங்களுக்கும் இதே கதிதான். ஆனா நீங்க யாரும் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சில சேஃப்டி மெஷர்மெண்டோட இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த ஷீல்டை காட்ட, இது ஆஃப் கார்டுன்னு சொல்லக்கூடிய போர்ஷியஸ் உடைய ஷீல்டு. இதை பார்த்த ஹீரோவும் கண்டிப்பா இதை வாங்குறதுக்கு அவன் நிறைய மணியை ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். ஆனா எனக்கு இருக்க ஒரே ஒரு சந்தேகம், அவனுக்கு இதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோட சிஸ்டம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஹீரோ இந்த டவர் கேமை ஃபர்ஸ்ட் பர்சனா கிளியர் பண்ணதுனால சில ஐட்டம்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகும்போது அடுத்த ரிவார்டு அவனுக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்க எபிலிட்டி மூன் இம்ப்ரிண்ட். இப்போ நம்ம ஹீரோ பேரியர் கிளாஸ குவெஸ்டா வாங்கிட்டு வந்ததுனால அதை கம்ப்ளீட் பண்றதன் மூலியமா பேரியர் போடுறதுக்கு எடுத்துக்கிற அந்த டைம் 25% கம்மியாகும். அதே நேரத்துல அந்த பேரியருடைய எஃபெக்ட 30% அதிகமாக்கும். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல புதஞ்சு போன லாஸ்ட் லாங்குவேஜ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டானா நேம்லெஸ் பேரியர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இவனால கத்துக்க முடியும். அந்த லாஸ்ட் லாங்குவேஜ நம்ம ஹீரோவால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த குவெஸ்ட கம்ப்ளீட் பண்றதன் மூலியமா லாஸ்ட் லாங்குவேஜ்க்கான லொகேஷன்ஸை நம்ம ஹீரோவால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உடனே ஹீரோ வந்துட்டு, இதுக்கு முன்னாடி இந்த கேமை நான் விளையாடும் போது இந்த லாஸ்ட் லாங்குவேஜை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதுக்கான க்ளூ எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. ஆனா இப்போ அந்த கேமை நான் கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த லாஸ்ட் லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கேம்ல எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் புதஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகுறான். இதே நேரத்துல அந்த டகாஷியும் அவனுடைய ஃபோர்சைட்டை யூஸ் பண்ணி அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அந்த லீடர் கிட்ட சொல்றான். உடனே அவனும் எல்லாருமே காம்பேக்ட்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு ஜெயிண்ட் கோப்ரா வருது. உடனே அந்த லீடர் வந்துட்டு, ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுங்க, அந்த கோப்ராவுடைய ஸ்பிரிட்டை பிரேக் டவுன் பண்ணணும், டேமேஜ் டீலர்ஸ் எல்லாருமே அதை அட்டாக் பண்ணுங்க. இதை கேட்டவங்களும் அந்த கோப்ராவை அட்டாக் பண்ண இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த லீடரும் ஜம்ப் பண்ணி அவன் வச்சிட்டு இருக்க அந்த ஷீல்டை பயன்படுத்தி மேசிவான ஒரு அட்டாக்கை அதோட ஹெட்லயே கொடுக்கறான். இதன் மூலியமா அந்த கோப்ராவை டிஃபீட் பண்ணிட்ட. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க லீயும் அவங்க எல்லாருமே ரொம்ப அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம சைட்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு மிச்சம் மீதி கூட வைக்கல, நம்ம எவ்வளவு பெத்தட்டிக்கா இருக்கோம்ல அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே இந்த ஃபைட்டிங் ஃபாதர் கில்ட சேர்ந்தவங்க இதுக்கே மனசை தளர விடுறாங்க, இந்த சாமுராய் கில்ட சேர்ந்தவங்க ஆலிஸ் எதிர்த்து ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டானுங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல ஆலிஸும் 5th ஃப்ளோர்ல அந்த ஆண்ட்ரியாக்கு டீச் பண்ணிட்டு இருக்கா. எத்தனை தடவை சொல்றது உனக்கு, அப்படி பண்ணக்கூடாது, நான் திரும்பவும் உனக்காக பண்ணி காட்டுறேன், கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண, இந்த மாதிரி கீழே பார்த்துட்டு நான் உத்தரவிடுறேன், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணி, இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறப்போ இதை பார்த்த ஆண்ட்ரியாவும் உங்களுடைய ஃபீலே வேற மாதிரி இருக்கு. பதிலுக்கு இவளும், கண்டிப்பா நீயும் நானும் ஃபண்டமெண்டலி டிஃபரெண்ட் தானே, சரி இப்ப நான் சொல்லி கொடுத்தது உனக்கு புரிஞ்சிச்சுல, திரும்ப ட்ரை பண்ணு அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த சாமுராய் கில்டை சேர்ந்தவங்க, கேப்டன் நம்ம எந்த வழியா
போகணும்னு கேட்க உடனே லீடரும் டகாஷியா பாக்குறான். உடனே அவனும் லெஃப்ட் சைடு பார்க்கவே பிரைட்டாவும் சேஃபாவும் தெரியுது. அதுவே ரைட் சைடு எங்களுக்காக ட்ராப் காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்கிட்ட இருக்க அந்த ஃபோர் சைட் எபிலிட்டி எந்த சைடு சேஃப்னுலாம் சொல்லாது. இப்ப எனக்கு வேற வழியுமே இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க வெட்டரனுங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேஞ்சரான பாத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிவர்ஸ் சைக்காலஜி மூலியமா அந்த இடத்துல ஆபத்து இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனா ரிவர்ஸ் சைக்காலஜி எல்லாம் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வேலைக்கு ஆகுதுன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உங்களை ட்ரஸ்ட் பண்றதன் மூலியமா உங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். உடனே அங்கிருந்து எல்லாருமே லெஃப்ட் சைடை நோக்கி போக ஆரம்பிக்க அந்த தகாஷிக்கு பின்னாடி வர நம்ம ஹீரோவும் இவனுடைய அந்த ஃபோர் சைட் நான் எதிர்பார்த்ததை விடவுமே ரொம்ப புவரா இருக்கு. போயும் லெஃப்ட் சைட்ல போகணும்னு சூஸ் பண்ணிருக்கான். அவன் எந்த சைட்ல போகணும்னு சூஸ் பண்ணிருந்தாலும் ஆபத்துங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அப்படியே இவங்க எல்லாருமே முன்னேறி செல்ல எதிர்க்க லேசர் மாதிரியான விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு தென்பட இத பார்த்த லீடரும் தகாஷி நீ அதை பாத்தியா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் அது ஒரு சிம்பிளான ட்ராப் தான், சோ அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இன்கேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருந்தோம்னா இதை விட டிஃபிகல்ட்டான ட்ராப்பை நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவங்க எல்லாரும் கிட்ட போகும்போதுதான் தெரியுது அது ஒன்னும் சிம்பிளான ட்ராப் இல்ல. ஏன்னா அந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி அந்த லேசர் பீம் எல்லா திசையில இருந்தும் கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணிருக்கு. இதை பார்த்த மத்தவங்களும் அந்த அட்டாக்க பிளாக் பண்ற விதமா மானா இன்ஃபியூஷனுங்கிற ஒரு ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள சுத்தி ஒரு பேரியர் மாதிரி கவர் பண்ண, ஆனா அந்த லேசர் அந்த பேரியரையுமே தொலைச்சிட்டு போய் உள்ள இருக்கவங்கள இன்ஜூர் பண்ண இத பார்த்த கேப்டனுமே அது அந்த பேரியரை தாண்டி உள்ள வருது, இன்னும் அதிகமான மானாவை இன்ஃபியூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டகாஷி நீ எனக்கு பின்னாடியே பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்ல உடனே அவனும் டேமிட் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கேங் ஜீனேக் தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவனால மட்டும் என்ன எஸ்கேப் ஆயிடவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம ஹீரோவும் காத்துல வேர்ட்ஸ் எழுதிட்டு இருக்கான். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா இந்த இடத்துக்குள்ள அவன் வரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ சூஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். அதுதான் பேரியர் கிளாஸ். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா நம்ம ஹீரோக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் குவெஸ்ட் இதுதான். யாராலையும் அழிக்க முடியாத ஒரு பிசிக்கல் பேரியரை போடணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லாரையும் சுத்தி ஒரு பேரியரை போட்டுட அந்த குவெஸ்டுக்கான கண்டிஷனை நம்ம ஹீரோ ஃபுல்ஃபில் பண்ணிடுறான். இதே நேரத்துல அவங்கள அட்டாக் பண்ண வந்த அந்த லேசர் பிசிக்கல் பேரியர் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட அந்த பேரியருக்குள்ள இருக்கவங்களும் என்ன நடக்குதுங்க, என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பாக்குறேன். உடனே ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த அட்வான்ஸ்மெண்ட் கொஸ்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு, நீங்க எல்லாருமே என்னோட பேரியர் உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியில போக இது கேட்ட மத்தவங்களும் மிஸ்டர் கேங்ஜினிக் எங்க போறீங்கன்னு கேட்க சில ஐட்டம்ஸ இந்த இடத்துல இருந்து எடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு நான் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த லேசர் கிட்ட இருந்து 300 தடவை கண்டினியூ எஸ்கேப் ஆனோம்னா பெட்டரான ஐட்டம்ஸ் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரியான ரிவார்டு வேணும்னா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பாக்குற அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த பீட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேசருடைய எல்லா அட்டாக்ல இருந்தும் ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆகுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த லீயும் என்னால இதை நம்பவே முடியல, அங்க சாமுராய் கில்டை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த லேசரை தடுக்க முடியாம கத்திட்டு இருக்காங்க, ஆனா இவன் வந்துட்டு அந்த லேசர்ல இருந்து ஈஸியா தப்பிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல சிரிச்சிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ பிளாஷ்பேக்ல நம்ம லீ வந்துட்டு கிம் கிட்ட கேட்டிருப்பான் எல்லா ப்ராஃபிட்டையும் நீங்க கேங்ஜினே கிட்ட கொடுக்கறது நமக்கு லாஸ் தானே, அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் இந்த டீலுக்கு நீங்க அக்ரி பண்ணீங்கன்னு கேட்க பதிலுக்கு கிம்மும் இத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம் பத்தாது, என்னதான் ஒரு சில நேரத்துல உனக்கு லாஸ் ஏற்பட்டாலும் அதை நீ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும், உன்னால ஒரு விஷயத்த பண்ண முடியலங்கிற பட்சத்துல யார் அதை பண்றாங்களோ அவங்களுக்கு நீ வழி விட்டுதான் ஆகணும். இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது எல்லாத்தையுமே இவனும் நினைச்சு பார்த்துட்டு இதுக்காக தான் கிம் அப்படி சொன்னாரு போல. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் கண்டினியூவா 300 டைம்ஸ் அந்த லேசர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனதுனால ஹிடன் கொஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுறான். அதுக்கு ரிவார்டா பர்னிங் ஃபிளேம்ங்கிற ஒரு ஐட்டமும் கிடைக்குது. இதே நேரத்துல பின்னாடி அந்த சாமுராய் கில்டை சேர்ந்த ஒரு மெம்பருடைய கையே கட்டாகி விழுந்துற அந்த பர்சனும் பயத்துல அலறிட்டு இருக்கான். இதே நேரத்துல அங்கிருந்த ஒருத்தனும் நிறைய பேர் இங்க இறந்துட்டாங்க, சீக்கிரமா ஹீலர்ஸ் கூப்பிடுங்க அப்படிங்கிறப்போ உடனே கேப்டன் வந்துட்டு எல்லாருமே எழுந்துருங்க, எத்தனை பேர் இன்ஜூரி ஆயிருக்காங்க அதை கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் அச்சோ நிறைய பேருக்கு காயம்பட்டிருக்கும் போலயே, சாரி என்னுடைய பேரியரோட கெப்பாசிட்டி 30 மெம்பர்ஸ் மட்டும்தான், இல்லனா உங்களுடைய டீம் மெம்பர்ஸையும் நான் உள்ள கூப்பிட்டுருப்பேன் அப்படிங்கிறப்போ அந்த கேப்டன் வந்துட்டு உன்னுடைய டீம்ல இருக்க ஒருத்தருக்கு கூட காயம் படல அப்படின்னா இந்த டிராப்ப பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே, பதிலுக்கு ஹீரோவும் ஆமா எனக்கு தெரியும், அதனால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க பதிலுக்கு அந்த லீடரும் என்னது பிரச்சனையாவா, உன் கண்ணை திறந்து பாரு அங்க நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. உடனே
உடனே ஹீரோ வந்துட்டு, இந்த இடத்துக்குள்ள நான் உங்கள கூட்டிட்டு வரல. நீங்க தான் வாலண்டியரா எங்க கூட வந்தீங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட தான் 13th ஃப்ளோர் வரைக்கும் போன வெட்டரன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் ரைட்ஸே இல்ல என் மேல கோவப்படுறதுக்கு. உடனே அந்த லீடர் வந்துட்டு, நீ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் சாமுராய் கில்ட் உன்னை சும்மா விட்டுருன்னு நினைக்கிறியா? அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, சீரியஸ்லி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இத பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் என் பின்னாடி பாருங்கன்னு சொல்ல, அப்போதான் என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு பர்னிங் ஃபிளேம்ங்கிற ஒரு ஸ்டோன் எடுத்திருப்பான்ல, அதுவும் இப்ப இந்த இடத்துக்கு ரைடிங் வந்தாங்கல்ல, அதுல 50% பேர் இறந்து போயிருப்பாங்க. இந்த 2 கண்டிஷனுமே இப்ப மெட் ஆனதுனால இந்த கிரே டெம்பிளுடைய கார்டியன் அவேக்னிங் ஆகும். இதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தான் போல. உடனே சிஸ்டம்லயும் இந்த இடத்துடைய கார்டியன் ஃபயர் ட்ரிங்கிங் ஸ்னேக் அப்பியர் ஆயிடுச்சுன்னு வர, ஹீரோ வந்துட்டு, இங்க இருந்து எல்லாரும் ஓடுறதுக்கு தயாராகுங்க. இன்கேஸ் உங்கள யாருக்காச்சும் என்கிட்ட ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து வெளியில உயிரோட வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.